வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வடை பருப்பை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். நான் வடைக்கு போடுறோம் இல்லையா, அந்த பச்சைக்கடலை பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பருப்பை எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலக்கிடுங்க. கலக்கி இதை வந்து மூடி போட்டு மூடி நைட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறி முடிச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த தண்ணியெல்லாம் கொட்டிடலாம். கொட்டிட்டு இன்னும் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா கழுவிடுங்க. நல்ல ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் விரிச்சிட்டு இதை வந்து நம்ம காய வைக்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து காய வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. இருக்கிற எல்லா பருப்பையும் இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். இது வந்து நல்லா காஞ்சு போயிடணும். ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சு போயிடணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகிடும். இந்த மாதிரி கையில் ஈரப்பதமே ஒட்டாமல் வரணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இந்த பருப்பை அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே வந்து நம்ம பருப்பை உள்ளே சேர்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பருப்பை உள்ளே போட்டுடலாம். இந்த பருப்பு வந்து எப்படி வந்து நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னா, அடியில் வந்து இருக்காமல் மேலால் இந்த மாதிரி மிதந்துட்டு வந்துச்சு அப்படின்னா பருப்பு வந்து வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு, இந்த தால் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கீழே அடியில் இருந்துச்சு, டெபாசிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ மேலே வந்து மிதந்து வந்த பருப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கலக்கி வச்சிடலாம். தனி பவுலில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். நீங்கள் சாட் மசாலா என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி கூட சாட் மசாலா, மல்லித்தூள் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் பொடி மட்டும்தான் போடுறேன். சிம்பிளாக செய்கிறேன். இப்போ ரெடியான பருப்பை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய் பொடியும் உப்பும் கலந்து வச்ச அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ, குழந்தைங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும். இல்லை பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி பார்த்துக்கோங்க. உப்பு மிளகாய் பொடி அளவாக இருக்கான்ட்டு. அளவாக இருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.